தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் சிறையில் அடைக்கப்பட்டார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நள்ளிரவில் சிறையில் அடைக்கப்பட்டார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். விளாத்திகுளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஒரு விழாவில் பேசும்போது, சட்டசபைக்கு முதலமைச்சர் பூட்டு போட்டால் சட்டசபையில் முதலமைச்சருடைய எலும்பை உடைப்போம் என்று கூறினார். சட்டசபைக்கு முதலமைச்சர் பூட்டு போட்டால் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் எலும்பை உடைப்போம் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசினார். அவர் பேசிய காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. தவேகா சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. உடனடியாக அதிகாலையில் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். தூத்துக்குடி எஸ்பி ஆபீஸ் கொண்டு செல்லப்பட்டார். அப்பொழுது திமுக சட்டசபை உறுப்பினர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கோயில்பட்டி பாளையங்கோட்டை தொகுதி சட்டசபை உறுப்பினர்கள் மற்றும் தூத்துக்குடி திமுக மாவட்ட செயலாளர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் சட்டசபை உறுப்பினர் மார்க்கண்டேயனை பார்க்க வேண்டும் என்று அனுமதி கேட்டனர். காவல்துறை அனுமதி மறுத்தனர். அவருடைய உயிருக்கு ஆபத்து, லாக்அப் மரணம் கூட ஏற்படலாம் என்று திமுக சட்டசபை உறுப்பினர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். மேலும் மார்க்கண்டேயனை பார்க்க விடாததால் அவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா செய்தனர். தற்பொழுது மார்க்கண்டேயன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முதலமைச்சரை வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய காரணத்துக்காக, அவதூறாக பேசிய காரணத்துக்காக 10 நாள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். நள்ளிரவில் மார்க்கண்டேயன் சிறையில் அடைக்கப்பட்டார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஒரு சட்டசபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டதற்காக திமுக மிகவும் கத்துகிறது. அதான் வேதனையான விஷயம். திமுக ஆட்சியில கருத்து சுதந்திரம் கிடையாது, பத்திரிகை சுதந்திரம் கிடையாது. சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டார்கள். பலர் மீது அவதூறு பரப்பப்பட்டது. ரெட்பிளிக்ஸ் அந்த உரிமையாளர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்பட்டார். குண்டா சட்டத்தில் அடைக்கப்பட்டார். போதைப் பொருள் வைத்திருந்ததாக திமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டார். ஆக திமுக ஆட்சியில யார் யார் தங்களுக்கு எதிராக கருத்து சொல்றாங்களோ அவங்கள பூரா கைது பண்ணி சிறையில் அடைத்தது அந்த திமுக அரசாங்கம். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க. தூத்துக்குடியிலேயே கீதா ஜீவன் காட்டாட்சி நடத்துனாங்க. தன்னை எதிர்த்து யாராவது செயல்பட்டாங்கன்னா அவன் சொந்த கட்சிக்காரனா இருந்தா கூட அவனை போலீஸை வச்சு அடிச்சது இதே கீதா ஜீவன் தான். இன்னைக்கு திமுக சட்டசபை உறுப்பினர் முதலமைச்சர் அவதூறா கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அப்படியே ஜோசப் விஜய் ஆட்சியை தமிழக வெற்றி கழக ஆட்சியை ரொம்ப குறவூறி பேசுறாங்க. உங்களுக்கு ரத்தம், மற்றவங்களுக்கு தக்காளி சட்னியா?